NEET 2026 கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீட்டில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன், என்ன மாடலில் கொஸ்டின் கேட்குறாங்க. 3000க்கும் மேற்பட்ட ஃபேமிலியில் ஸ்பைரோ ஒரு ஃபேமிலியாக அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து அவங்க கனவுகளை நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். 2 டைம் நம்ம ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்கோம். ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களை எப்படி சார் நாமக்கல் இருக்கக்கூடிய ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூலோட NEET 2026 கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ கரண்டாக +2 படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை கரண்டாக ஆல்ரெடி லாஸ்ட் இயர் +2 முடிச்சுட்டு இப்போ 1 இயர் நீங்கள் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த NEET 2026 கிராஷ் கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த NEET 2026 கிராஷ் கோர்ஸ் ஃபார் CBSE ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 13th March ஃப்ரைடே அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறோம். அதுவே ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24th March டியூஸ்டே ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆக்சுவலாக உங்களுக்கு 27 March தான் முடியுது, ஃப்ரைடே முடியுது பயாலஜி எக்ஸாம். பட் இருந்தாலும் இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கு 12th March முடிஞ்சிருது. ஆல்மோஸ்ட் ஒரு 11 days கேப் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 12th March இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சோடனையும் 13th March நம்ம வந்து கிராஷ் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டில் 22 வரைக்கும் நம்ம கிராஷ் கோர்ஸ் கன்டினியூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் 22க்கு அப்புறம் ஒரு 5 days ப்ரிப்பரேஷன் ஹாலிடேஸ் உங்களுக்கு பயாலஜி எக்ஸாமுக்காக கொடுத்துட்டு மறுபடியும் 27th பயாலஜி எக்ஸாம் முடித்த பிறகு 28th நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் கன்டினியூ பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 13th March ஆரம்பித்து டில் May 3 நீட் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. May 1 வரைக்கும் டோட்டலாக ஒரு 45 days உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் வருது. இது CBSE ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஆன் 23rd March வருது. ஸோ 24th March டியூஸ்டேலேருந்து ஆரம்பித்து நம்ம இந்த கிராஷ் கோர்ஸை டில் May 1 வரைக்கும் கொண்டு போக போகிறோம். உங்களுக்கு அரௌண்ட் 39 to 40 days வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் த டியூரேஷன் ஆஃப் த கிராஷ் கோர்ஸ் ஃபார் போத் CBSE அண்ட் ஸ்டேட் போர்ட். CBSE ஸ்டூடெண்ட்ஸுக்கு 45 days ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 40 days நம்ம இந்த கிளாஸ் கொடுக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஸ்பைரோவோட இது 9th அகடமிக் இயர். நீட் தமிழ்நாட்டில் வந்ததுலேருந்து 2017 இது வரைக்கும் 9 பேட்ச் ஸ்பைரோவிலேருந்து வெளியில் போயிருக்காங்க. 9 பேட்ச் கிராஷ் கோர்ஸும் பண்ணியிருக்கோம், 9 பேட்ச் நீட் ரிப்பீட்டர் பேட்சும் பண்ணியிருக்கோம். ஸோ இது 10th கிராஷ் கோர்ஸ் பேட்ச். 10ங்கிறது ஒரு சகாப்தம், ஒரு டிக்கெட்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 10வது பேட்ச் கிராஷ் கோர்ஸ். இந்த கிராஷ் கோர்ஸ் பேட்சில் we have very limited intake. எப்பயுமே கிராஷ் கோர்ஸ்க்கு ஏர்லாம் நம்ம 800,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் 2-3 years we are not exceeding more than 250 to 300 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்குது. இந்த கிராஷ் கோர்ஸுக்கு நம்ம ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் ரெகுலர் இன்டகிரேட்டட் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச் பண்ணக்கூடிய சேம் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் கோயிங் டு டீச் கிராஷ் கோர்ஸ் ஆல்சோ. வெல் பிளான் ஷெட்யூல் உங்களுக்கு டே 1 ஆரம்பித்து ஃபுல் சிலபஸ் கவரேஜ். ஏன்னா NEET 2026 போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு தான், அது CBSE ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 2 பேரும் அதிகபட்சமாக போர்டுக்கு தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் இப்போ எழுதுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபுல் சிலபஸை பற்றி ஒரு ஐடியா இருந்தாச்சு. அதனால தான் உங்களால் அந்த எக்ஸாமை பயமில்லாமல் அட்டன் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ வித்தின் திஸ் 45 or 40 daysக்குள்ளே. அது இல்லாமல் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டெய்லியுமே கூட உங்களுக்கு ஒரு டெய்லி டெஸ்ட் இருக்குது, ஒரு 30 டெய்லி டெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்த சிலபஸையும் ஒரு 6 யூனிட்டாக பிரித்து 6 யூனிட் டெஸ்ட் வைக்க போகிறோம். அது இல்லாமல் +1 சிலபஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், +2 சிலபஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், அது இல்லாமல் 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. 10 ஃபுல் மார்க் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் ஆன் நீட் பேட்டர்ன். அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபேர் போகும். நீட் பேட்டர்னில் அந்த இந்த வருஷம் NEET 2026 எப்படி வருமோ அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கெட் ஐடியா. ஸோ நீட் கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் என்ன சார் பண்ணலாம், எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஷ் கோர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா, 2வது நியர்பை இன்ஸ்டியூட்டில் பண்ணலாமா, இல்லை ஸ்பைரோ மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டில் பண்ணலாமா, பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ நீட் அப்ராக்சிமேட்லி 23 to 24 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் அப்பியர் ஆகுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ். பேலன்ஸ் 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மேயர் அட்டம் பண்ணக்கூடியவங்க. மேயர் அட்டம்னா ஜஸ்ட் லைக் தட் போய் அந்த எக்ஸாமோட அந்த ஹைப்புக்காக போய் எழுதக்கூடியவங்க. ஸோ பேலன்ஸ் ஒரு 8-9 lakhஸில் ஒரு 2 to 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இன்டகிரேட்டட் கரண்டாக +1 +2 படிக்கும் போது இன்டகிரேட்டட் கரிக்குலத்தோட நீட்டும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ பேலன்ஸ் ஒரு 5 to 6 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டட் த்ரூ ஆல் ஓவர் இந்தியா.
ஸோ இந்த 9 lakhs போக 15 lakhs இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 to 7 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 6-7 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் அட்டம் அவங்க நீட்டை பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஆர்ட்ஸோ இன்ஜினியரிங்கோ வேறு ஏதோ கோர்ஸாக தான் இருக்கும். பட் ஜஸ்ட் லைக் அந்த எக்ஸாமுக்கான ஒரு ஹைப்புக்காக போய் எக்ஸாம் அட்டம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போசர் வேணும் கிராஷ் கோர்ஸ் மூலமாக இது வரைக்கும் நீங்கள் நீட் சிலபஸ்க்குள்ளேயே உள்ளே வரலன்னா கண்டிப்பாக அந்த கிராஷ் கோர்ஸ் ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் கிராஷ் கோர்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக ரிப்பீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் 3 months ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் கிராஷ் கோர்ஸ் மூலமாகவே அதே மாதிரி ஸ்பைரோ மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் பண்ணக்கூடிய இந்த கிராஷ் கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தின் திஸ் 40 to 45 daysலேயே ஒரு ஃபுல் சிலபஸ் நீட்டில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன், என்ன மாடலில் கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் வருது, ஸோ நியூமரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ஸ்டடி டைம் மேனேஜ் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும், ஸோ அப்படிங்கிற எல்லா ப்ரிப்பரேட்டரும் கிடைச்சிடும். அது இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு ஐடியாவும் கிடைக்கும். இதில் ஒரு வெல் ஸ்கோர் சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிராஷ் கோர்ஸ் மூலமாக கூட பேசிக் ஒரு நல்லா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணால் டாப் ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் அதே சேம் டைம் நல்ல கட் ஆஃப் எடுத்து ஸ்கோர் பண்ண முடியாத அளவுக்கு போனாலுமே கூட ஓரளவுக்கு 200, 250, 300, 350 நியர்பை கட் ஆஃப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக தே கேன் ட்ராப் 1 more year. அந்த 1 more yearல நல்லா பண்ணி நீங்கள் உங்கள் எய்ம்ஸு கூட எய்ம் பண்ணலாம். ஜிப்மர், எம்எம்சி மாதிரி டாப் காலேஜ் போகலாம். ஏஎஃப்எம்சி இந்த மாதிரியான டாப் காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் கிராஷ் கோர்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த சிலபஸை பற்றி ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ கொஸ்டின்ஸ் ஒன்றுமே புரியாது, எந்த கொஸ்டின் எந்த சாப்டர் வந்திருக்கு புரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கிராஷ் கோர்ஸ் மூலமாக நம்ம டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன், 30 டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், 6 யூனிட் டெஸ்ட், 2 ஆஃப் டெஸ்ட், ஒரு 10 மார்க் டெஸ்ட்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 40 daysலையுமே டெய்லி அப்ராக்சிமேட்லி 150 to 200 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா சால்வ் பண்ணுறது கொடுக்க போகிறோம். அதில் 8 சப்ஜெக்ட் ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் ஃபேக்கல்ட்டி கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் வில் கம் அவுட் ஆஃப் த ஃபியர்லேருந்து வெளியில் வர முடியும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்போசர் நல்லா இருக்கும், நல்ல கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அது இல்லாமல் அவங்களோட எய்ம், ட்ரீம், அப்ஜெக்டிவ், கோல் எல்லாம் அவங்க எம்பிபிஎஸ்ஸாக இருந்தால், ஏன்னா ஒரு கனவுல காண்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த கனவுல நிற்கணும், அதை அடையிற வரைக்கும் போராடணும். ஸோ நிறைய பேர் கிராஷ் கோர்ஸ் பண்ணும்போது எம்பிபிஎஸ் வந்துட்டு அதை பார்த்து பயந்து போய் எம்பிபிஎஸ் வேண்டான்னு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் ஸ்பைரோவில் கிராஷ் கோர்ஸ் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் முடிஞ்ச வரைக்கும் கிராஷ் கோர்ஸில் ட்ரை பண்ணுறாங்க. முடியாத பட்சத்தில் மறுபடியும் ரிப்பீட்டர் பண்ணியாவது எம்பிபிஎஸ் போகணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ நான் அவங்களோட இருந்து அவங்க கனவு கூட அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த 40 நாளில் ஒரு 6-7 டைம் மீட் பண்ணி ஆடிட்டோரியத்தில் மீட் பண்ணி கூடவே இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் குழந்தைங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இனிஷியலாக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த சப்ஜெக்டை பார்த்து பயந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதை ஈஸியாக்கி அவங்களாலேயும் சால்வ் பண்ண முடியும், அவங்களாலே அச்சீவ் பண்ண முடியும் நம்பிக்கை கொடுத்து மோட்டிவேட் செஷன் எங்கிட்டேருந்து நிறையவே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸ்பைரோ இட்ஸ் வெல் ப்ரூவன் இன்ஸ்டியூட், மோர் தென் 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த 9 academic இயரில் ஸ்பைரோவிலிருந்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜ் போயிருக்காங்க. ஸோ வி ஹவ் வெரி குட் ப்ரூவன் ரெக்கார்ட். ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டர்ஸில் நம்ம கன்வர்ஷன் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட், நீட் கோச்சிங் அண்ட் ஜேஇ கோச்சிங் இன்ஸ்டியூட், அதோட இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் சீனியர் செகண்டரி CBSEலையும் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் +2 வித் இன்டிகிரேட்டட் கோச்சிங்கோட வெளியில் வர போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸாக 3000க்கும் மேற்பட்ட ஃபேமிலியில் ஸ்பைரோ ஒரு ஃபேமிலியாக அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து அவங்க கனவுகளை நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் சார் இது இல்லாமல் நம்ம கிராஷ் ரிப்பீட்டர் மட்டும் நான் உங்கள் ஸ்பைரோ மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் பண்ணுறோம், கிராஷ் கோர்ஸ் நான் நியர்பை இன்ஸ்டியூட்லேயே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவு சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா கிராஷ் கோர்ஸ் சீரியஸாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான், டிஸ்ட்ராக்ஷன் அவங்க இல்லாமல் இருந்தால் தான் அவங்க எம்பிபிஎஸ் ட்ரீமில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க டேஸ்காலராக போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே குவாலிட்டியான ஃபேக்கல்டிஸ் இருக்க மாட்டாங்க, அது இல்லாமல் ரொம்ப சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அல்லது டேஸ்காலராக போகும்போது ஃப்ரெண்ட்ஷிப், டிஸ்ட்ராக்ஷன், ஐபிஎல் நிறைய இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஷ் கோர்ஸ் நல்லா எடுத்து அவங்க பண்ணாதனால அவங்களுக்கு ஸ்கோர் குறையும் போது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த கிராஷ் கோர்ஸ் மூலமாக கொஞ்சம் மார்க் வந்தால் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அனுப்பலாம் நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க. அந்த ட்ரீம் ஃபில்ஃபில் ஆக முடியாமல் போயிடும். அதனால் கிராஷ் கோர்ஸ் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணுறது பெஸ்ட்டுங்கிறது என்னோட 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு வாய்ப்புக்காக எந்த ஒரு பெரிய விஷயமும் சின்ன புள்ளியிலேருந்து தொடங்கும். ட்ரீம், உங்கள் குழந்தைகளோட ட்ரீம் எம்பிபிஎஸ் தான்.
இந்த வாய்ப்பு மிக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த கிராஷ் கோர்ஸ் நம்ம வெரி லிமிட்டடாக ஒன்லி 250 to 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான், மேக்ஸிமம் 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபேக்கல்டிஸ் தான் இந்த 3000க்கு மேற்பட்ட மாணவர்களை கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் அடைய வச்சுருக்காங்க. அவங்க கோச்சிங்கில், என்னோட மோட்டிவேஷனில் with well-equipped hostel facilities, separate hostel facilities for both boys and girls, hygienic food facilities, RO water, வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட், ப்ளஸ் வந்து டெய்லி 1 ஹவருக்கு அவங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ப்ளே ஹவர் டைம், இது மாதிரி எல்லாமே குழந்தைகளுக்கு என்னென்னலாம் சௌகரியம் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் கிராஷ் கோர்ஸ் படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டலுக்கு வருவாங்க. அவங்கள ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி அவங்கள இந்த என்வரான்மெண்ட்குள்ளே அடாப்ட் பண்ணி அவங்கள அந்த ஸ்டடீஸ்குள்ளே கொண்டு போகிறதுக்கான அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஹாட் வாட்டர், ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், நான்வெஜ், ஹைஜீனிக் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், செப்பரேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேம்பஸ், செப்பரேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், செப்பரேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மெஸ். ஸோ என்னதான் இல்லை, எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பு இந்த கிராஷ் கோர்ஸ் நீட்குள்ளே வரும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பைரோ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் வெல் ப்ரிப்பேர்ட் ஸ்டடி மெட்டீரியல், இந்த 40 to 45 டேஸ்க்குள்ளே இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கான வெல் டிசைன்டு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஸ்பைரோ ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லை, தமிழ் மீடியத்துக்கு தமிழ்நாட்டிலே எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம வந்து நீட்டுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோன்னா அது ஸ்பைரோ தான். 2 டைம் நம்ம ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்கோம். ஸ்டேட் ரேங்க் 1, ஸ்டேட் ரேங்க் 5. தமிழ் மீடியம் 7.5 ரிசர்வேஷன் மூலமாக. ஸோ 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ யூ கேன் ஜாயின் திஸ் நீட் கிராஷ் கோர்ஸ். யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். வெரி லிமிட்டட் இன்டேக். ஸோ இந்த அட்மிஷன் எடுத்து உங்களோட கனவை, உங்களோட MBBS கனவை இந்த முயற்சியிலிருந்து தொடங்க. ஸோ ஐ வில் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.